வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோங்க. நான் வந்து 250 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. அது வந்து இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே கலந்துக்கலாம். இது எல்லாமே கலந்துட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். வந்து இது மாதிரி நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே எடுத்துக்கலாங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டேங்க. ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் இது வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாம். இதில் வந்து சீரகப்பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து கலந்துக்கலாம். புளிப்பு கம்மியான தயிராக கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் கட்டியான தயிராக எடுத்துக்கலாம். இப்போ இதையும் கலந்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் அப்படி ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதோடு சேர்த்து கொஞ்சம் கலந்துட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. பன்னீரும் இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 2.5 டம்ளர் அரிசி எடுத்தேங்க. இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணுங்க. செக் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 லெமன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகணுங்க. அப்புறமா தம் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திடுச்சிங்க. இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நெய் சேர்க்கல, இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு வெயிட்டான ஒரு இது வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மிலே இருக்கட்டும்ங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ 5 நிமிஷம் அப்படியே இந்த தம்மிலே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பிரியாணி. நல்லா பளபளன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பன்னீர் பிரியாணி டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதோட கொஞ்சம் ஆனியன் பச்சடி. பன்னீர் பிரியாணி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.